கும்பகோணம் அருகே மானம்பாடியில் தரைமட்டமாக்கப்பட்ட கற்கோவிலை உடனடியாக புனரமைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொன்மை வாய்ந்த கோவிலை புனரமைத்து செய்து வரலாற்று சின்னமாக பாதுகாத்திட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நீண்ட நெடிய பாரம்பரியமுள்ள தொன்மை வாய்ந்த கட்டிட நாகரிகங்களை பாதுகாப்பது தொல்லியல் துறையின் கடமையாகும். 1500 ஆண்டு கால பழமை வாய்ந்த கோயில் என்று சொல்லப்படுகிறது நாகநாத சுவாமி கோயில். அவ்வளவு தொன்மை வாய்ந்த அந்த கட்டிடக்கலையை பாதுகாக்க வேண்டிய அரசு பாழடைய அனுமதித்து விட்டது மட்டுமில்லாமல் அதை புனரமைப்பு செய்வதற்கும் போதிய உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழக அரசு, மத்திய அரசு, தொல்லியல் துறை இந்த 2 அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் இந்த நாகநாத சுவாமி கோவிலை புனரமைப்பு செய்ய வேண்டும். மீண்டும் அதை வரலாற்று பூர்வமான ஒரு சின்னமாக பாதுகாத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி